பாரதி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவணன் பார்த்தசாரதி. இன்று நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் எஸ் பாலபாரதி. அவர் பன்முகமான ஆளுமை திறன் கொண்டவர், மூத்த ஊடகவியலாளர், சாகித்ய பால புரஸ்கார் விருதை வென்றவர், ஆட்டிசம் மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கான உரிமைகள் குறித்து தொடர்ந்து செயல்பட்டு வருபவர், அதற்காக குரல் கொடுப்பவர், அதற்கான நூல்களை எழுதியவர். இந்த மாதம் எழுதி வெளியாகி இருக்கிற அவருடைய ஆசிரியத்துவத்தில் வெளியாகி இருக்கிற பகடை அப்படிங்கிற நாவல் பற்றி பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஓகே. இப்போது நீங்கள் ஊடகவியலாளராக இருந்தீங்க. அதுதான் உங்களுடைய முதல் பொது வாழ்க்கைக்கான என்ட்ரி, தொடக்கம் அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடியும் இலக்கியத்தில் நீங்கள் செயல்பட்டு இருந்தீங்க, அதோடையும் செயல்பட்டீங்க, இப்போவும் செயல்பட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் நீங்கள் இலக்கியத்துக்குள்ள வாசகராக, கவிஞராக, எழுத்தாளராக, நாவலாசிரியராக, அப்புறம் புனைவற்ற எழுத்துக்களை எழுதுகிறவராக, ஊடகவியலாளராக இருந்திருக்கீங்க. இந்த பயணத்தில் நீங்கள் எந்த புள்ளியில் சிறார் இலக்கியம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தீங்க? சிறார் இலக்கியத்தை தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடிய ஒரு வாசகனாக தான் இருந்தேன். நான் கவிதைகள் எழுதின போதும், சிறுகதைகள் எழுதிய போதும், நாவல் எழுதின போதும் கூட நான் சிறார் இலக்கியத்தின் ஒரு வாசகனாகவே இருந்தேன், வாசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். 2013-14 காலகட்டம்னு நினைக்கிறேன், ஆண்டு சரியான நினைவில்லை. அப்போ குழந்தை வளர்ப்பு சார்ந்த ஒரு ஆங்கில பத்திரிகை ஒன்று வந்துக்கிட்டு இருந்தது தமிழில். அதில் நான் வேலைக்கு சேர வேண்டிய கட்டாயம் இருந்தது, சூழல். அதனால் அங்கே போய் வேலைக்கு சேர்ந்துட்டு இருந்தேன். அப்போ அங்கே எடிட்டோரியல் மீட்டிங்கில் பேசும்போது குழந்தைகளுக்கான புத்தகங்களை பெற்றோருக்கு அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு எடிட்டோரியல். அந்த பொறுப்பு எங்கையில் கொடுத்துட்டாங்க, நீங்கள் பண்ணுங்கள், தமிழில் வரக்கூடிய நல்ல புத்தகங்கள் எதெல்லாம் குழந்தைகள் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த புத்தகத்தை பெற்றோருக்கு அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு. ஒரு பக்கம்தான் அனுமதி, ஒரு புத்தகம் தான் அனுமதி. ஆனால் அந்த ஒரு புத்தகத்துக்காக நான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் ஒரு 7-8 புஸ்தகம், 10-15 புஸ்தகம்லாம் படிக்க வேண்டியிருந்துச்சு. நிறைவு தரவே இல்லை. என்னுடைய பால்யத்தில் நான் படித்த சிறார் கதைகள், அது கொடுத்த ஒரு மகிழ்ச்சி, அது கொடுத்த ஒரு அறிவியல் விஷயங்கள், இடைப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு தொய்வு விழுந்த மாதிரியே இருந்துச்சு. 10 புஸ்தகம் படித்தா அதில் ஒரு 2 புஸ்தகம் தேடுறோம், அவ்வளோதான். அந்த 2 புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகம் லாஜிக் பிழையோடு இருக்கும், தகவல் பிழையோடு இருக்கும், அதனால் அதை நம்ம கழிச்சிருவோம். இப்படியே இருக்க எனக்குள்ள இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளன் குழந்தைகளுக்கு ஏன் நல்ல கதைகளை ஏன் உங்களால் சொல்ல முடியல, ஏன் இன்னும் இவங்க இப்படியான ஒரு கதைகளை சொல்லிகிட்டு இருக்காங்க, வேறு காலத்துக்கான கதைகளை சொல்லிகிட்டு இருக்காங்க, நடப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஏன் பேசுகிறதே இல்லைன்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது அப்படியே 2016 ஒரு சிறார் நாவலாக உருவாச்சு. அதான் ஆமை காட்டிய அற்புத உலகம். இப்படி தான் நான் சிறார் இலக்கியத்துக்குள்ளே வந்தேன். அந்த ஆமை காட்டிய அற்புத உலகம் பாரதி புத்தகாலயம் வெளியீடு, புக் ஃபார் சில்ட்ரன். அதுக்கு கிடைச்ச வரவேற்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. ஆஹா, இவ்வளவு இந்த கதையை இவ்வளோ மகிழ்ச்சியாக வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ளே பதுங்கி இருந்த குழந்தைகளுக்கு சொல்லலாம்னு கிடுகிடுன்னு பல கதைகள் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதான் தொடர்ச்சியாக அப்படியே ட்ராவல் ஆகி இன்றைக்கி பகடை வரைக்கும் வந்திருக்கு. அருமை. இப்போது அது ஒரு ட்ராவல் தான் இல்லையா? நீங்கள் படித்ததுலேருந்து இடையில் ஒரு தொய்வுன்னு நம்ம உணர்ந்துக்கிட்டு அந்த தொய்வை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறோம். இயல்பாகவே எழுத்தாளர்களுடைய பயணம் அப்படி தான் இருக்கும். ஏதோ ஒன்று யாராலேயோ சொல்ல முடியல, என்கிட்ட கதை இருக்குது, நான் சொல்கிறேன், அதை சொல்லக்கூடிய பண்பு, வழிமுறை எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் பண்ணுறேன். இதையா நீங்கள் ஒரு புனைவற்ற எழுத்து, அதாவது கட்டுரைகளாக எழுதாமல் கதைகளாக எழுத ஆரம்பிச்சிங்க? அதுக்கு நான் பெரியவர்களுக்கு எழுதின காலகட்டத்திலேருந்து பேசணும். நான் ஒரு செய்தியாளனாக இருக்கும்போது நிறைய சம்பவங்கள், நிறைய மனிதர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடி அந்த விஷயங்களை பத்திரிக்கைக்கு நம்ம கொடுக்கும்போது அங்கே எடிட்டர் உட்காந்துட்டு இந்த விஷயங்கள் போதும் அப்படின்னு அதில் எடிட் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா வெறும் தகவலாக இல்லாட்டி வேறு ஒரு அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுவது மட்டும்தான் இருக்குமே ஒழிய அவர்களுடைய இன்னொரு ஏரியா அதில் பதியப்படாமையே இருந்ததை நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தது.
ஸோ அப்போ பத்திரிகை உலகில் நம்ம எழுதுகிறோம், அது அன்னைக்கே அது வெறும் செய்தியாக கடந்து போயிடுது. அது புனைவிலக்கியமாக மாறும்போது காலம் கடந்தும் கூட அந்த விஷயங்கள் பேசப்படுது. என்னுடைய சிறுகதைகள் வந்து இன்றைக்கி நீங்கள் படித்தாலுமே உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட 10, 12, 15 வருஷம் கழித்து அந்த கதைகளை படித்தாலும் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக உங்களால் உணர முடியும். ஏன்னா அது எளிய மனிதர்களின் வாழ்க்கையை, அவர்கள் பின்னணி, அவர்கள் வலியை பேசக்கூடிய கதைகளாக அது இருக்கும். அப்படி தான் நான் புனைவிலக்கியத்துக்குள்ள வந்தேன். அதனால் குழந்தைகளுக்கு எழுதுவதும் எனக்கு வந்து வாண்டு மாமாவாக இருக்கட்டும், ரேவதியாக இருக்கட்டும், தூரனாக இருக்கட்டும், இவர்கள் எப்படி கதையின் வழியாக கல்வி கோபாலகிருஷ்ணன் கதையின் வழியாக அறிவியலை சொன்னார்களோ, அதுபோல் அறிவியலை மையப்படுத்திய கதையாக இன்னும் கதை இருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதனால தான் என்னுடைய எல்லா கதைகள்லேயுமே யதார்த்தத்திலேருந்து அந்த கதைகள் போகும். புனைவிலக்கியத்துக்குள்ளே வந்து ஒரு ஃபேண்டசி உலகத்துக்குள்ளே போனாலுமே அவங்க இங்கேருந்து இந்த ஃபேண்டசி உலகத்துக்குள்ளே ட்ராவல் ஆவாங்க. முழுக்க அந்த காலம் மட்டும் வெறும் ராஜா ராணின்னு மட்டும் இல்லாமல் இங்கேருந்து அதுக்குமா அவன் ஒரு பாலம் போட்டு ஒரு லிங்கை ஏற்படுத்திடுவேன். அப்போ அந்த குழந்தைகளோடு தன்னோடு தன் வாழ்க்கையோடு இந்த கதைகளை அவங்களை இணைச்சு பார்க்க முடியும் அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால புனைவிலக்கியம் அது ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு நம்பினேன். சரி, அப்போ புனைவு வந்து அதுக்கு ஆயுள் காலம் அதிகம், நெருக்கமும் அதிகம். அதாவது ஒரு ஒரு வாசகனோட மனதிற்கு நெருக்கமாக போகக்கூடிய வாய்ப்பு அதிகம். எது மனதுக்கு நெருக்கமாக போகுதோ அது வந்து நீண்ட காலம் நிலைத்திருக்கும், நீண்ட காலம் தாக்கத்தையும் அது உருவாக்கும். அதுதான் வந்து நம்மளுடைய இயல்பான ஒரு இலக்கிய ரெப்ரசன்டேஷன் அப்படி தான் இருக்குது. இப்போது முதல் நாவல்னு எடுத்துப்போமே, உங்களோட சிறார் நாவலில் முதல் நாவல்னு எடுத்துப்போம், அது ஆமை காட்டிய அற்புத உலகம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே சிறப்பு குழந்தைகளுக்கான ஒரு கதையும் எழுதுறீங்க, அப்புறம் சிறப்பு குழந்தைகளுக்காக செயல்படுறீங்க. அது உங்களுடைய இன்னொரு முகமாக இருக்குது. அது உங்களுடைய அடுத்தடுத்த நாவல்களில் எப்படியெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே எப்படி தாக்கத்தை உருவாக்கி அதுக்குள்ளே கொண்டு வரணும்னு தோணுச்சு, அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். நான் சிறார் இலக்கியம் எழுதுறதுக்கு முன்னாடியே ஆட்டிசம் சில புரிதல்கள் புத்தகம் எழுதிட்டேன். காரணம், என்னுடைய பையன் கனிவமுதனுக்கு வந்து ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு நான் உணர்ந்து கொண்டது. எனக்கும் என் மனைவிக்கும் நாங்கள் நல்ல வாசகர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய கர்வம் உண்டு. அப்போ நம்ம இவ்வளோ பெரிய வாசகனாக இருக்கோம், நமக்கு இதெல்லாம் எல்லாமே தெரியும், நிறைய படிப்பறிவு இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது இந்த ஆட்டிசம்ங்கிற சொல் புதுசாக இருந்துச்சு. அது நமக்கு மண்டையில் விழுந்த முதல் அடி. இப்போ இப்படி இன்னொரு உலகம் இருக்குது, நம்ம இது தெரியாமல் இருக்கோம். வெறும் மென்டல் ரிட்டார்டேஷன் மட்டும் இல்லை, எம்ஆர்னு சொல்லக்கூடிய கேட்டகரி மட்டும் இல்லை, ஆட்டிசம்னு அதில் வேறு ஒரு பிரிவு இருக்குது. அப்போ இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில் வேறு வேறு வகைகள் இருக்குதுன்னு தெரிய ஆரம்பித்தோம். அது குறித்து படிக்க ஆரம்பித்தோம். அப்போ ஆட்டிசம் குறித்து தமிழில் சரியான நூல்களே இல்லை. துறை படிக்கிறவங்களுக்காக ஏதாவது மருத்துவர்கள் எழுதின 1-2 புத்தகம் இருந்துக்கலாம். அது லேமேனுக்கான ஒரு பெற்றோர் படிக்கிறதுக்கான புத்தகம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் படித்த நூல்களை வைத்துக்கொண்டு அதில் நான் உள்வாங்கி கொண்டதை ஒரு பெற்றோரிய பார்வையோடு அந்த ஆட்டிசம் சில புரிதல்கள் எழுத ஆரம்பித்தேன். அப்போ என்னுடைய உலகளாவிய இருக்கக்கூடிய பல நண்பர்கள்ட்ட உட்காந்து இணையம் வழியாக பேசும்போது மேலை நாடுகளில் நிறைய இதை பற்றி சினிமாலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 90களின் இறுதியில் இல்லை 90களின் தொடக்கத்திலேயே அங்கே படம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரெயின்மேன் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு, ஃபாரஸ்ட் கம்புன்னு ஒரு படம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் அந்த படங்களை பார்த்தேன். ஃபாரஸ்ட் கம்பு ஏற்கனவே பார்த்துருக்கேன், பட் அவனை நான் ஒரு மென்டல் ரிட்டார்டேஷன் பிள்ளையாக தான் மனசில் இருந்துச்சு. இந்த ஆட்டிசம்ங்கிற ஏரியா வந்ததுக்கப்புறம் அந்த படம் பார்க்கும்போது இது வேறையா அப்படின்னு ஆட்டிசத்தை தான் அவங்க மெயின் பண்ணுறாங்கன்னு தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து ஃபால்ஸ் ரெயின் இப்படின்னு ஏகப்பட்ட படங்களை அங்கே பார்க்கும்போது அங்கே கதை மாந்தர்களாக இந்த ஆட்டிசம் குழந்தைகளை சித்தரிக்கிறாங்க அப்படின்னா ஏன் நம்ம தமிழில் அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கப்புறம் என்னுடைய 3வது நாவலில் குட்டியோண்டா ஒரு கேரக்டரை உள்ள, அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய டயலாக்லாம் ஒன்றும் இருக்காது. கதையின் நாயகன் அவனுடைய நண்பர்கள் இருக்கும்போது அதில் ஒருத்தனுடைய தம்பிக்கு ஆட்டிசம் இருக்குன்னு ஒரே ஒரு டயலாக் சொல்லிட்டு போகும். ஏன் நான் அதை சொல்லணும்னு நினச்சா, இன்க்ளூஷன் இன்றைக்கி தேவை. இந்த உலகத்தில் எல்லோரும் வாழ்வதற்கான இடம் இருக்குது அப்படின்னா ஏன் நம்ம வந்து வெறும் நல்லவர்கள் மட்டும் காட்டணும், ஒரு குறைபாடு இருக்கவங்கள ஏன் கதையை பாத்திரங்க மாந்தர்களாம் காட்டக்கூடாது? இப்போ மாற்றுத்திறனாளிகளும் இங்கே வந்து மாந்தர்கள் தானே, அப்போ தானே குழந்தைகளுக்கு அந்த படிப்பினை என்பது வரும். இல்லாட்டி வீட்டில் நம்ம இன்னும் பழைய பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி வந்து அவர்களை வசி சொற்களாக சொல்லக்கூடிய அந்த சொற்களை தானே இன்னும் அந்த குழந்தை பயன்படுத்திகிட்டே இருக்கும்.
அப்போ பார்வை சவால் கொண்டவர், கேட்குறதுல வந்து சவால் கொண்டவர், இல்லை இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இப்படிங்கிற இந்த வார்த்தைகள், அறிவுசார் குறைபாடு இருக்கிறவருங்கிற வார்த்தைகள் தெரியாமல் வேறு வேறு வசிச்சொல்லாக நம்ம பயன்படுத்துகிற பல சொல் அந்த குழந்தையும் கற்றுக்குறோம். இப்போ குழந்தைக்கு அந்த கேரக்டரை ஏன் நம்ம சொல்லக்கூடாது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சது தான் இப்படி இந்த விஷயங்கள் எழுத ஆரம்பித்தேன். அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும். பெற்றோருக்கு தான் முதல்ல நான் எழுதினேன். ஆக்சுவலி குழந்தைகளுக்காக ஒரு பாத்திரமாக அதை வச்சாலுமே என் சொந்த அனுபவத்தில் நிகழ்ந்த ஒரு ஒரு சம்பவத்தை நான் வந்து சந்துருக்கு என்னாச்சுன்னு எழுதினேன். அது ஏன் தேவைன்னா, இந்த இப்போ சொன்ன விஷயந்தான். ஒரு நியூரோடிபிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு சோகால்டு இந்த நார்மல் சொல்கிறாங்களே அந்த மாதிரியான ஒரு குழந்தைக்கு ஒரு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தையை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இந்த சொசைட்டிக்கு. அதை இந்த ஆசிரியர்களோ, இங்கே இருக்கிற பெற்றோரோ, இந்த அரசோ செய்யலைங்கிற பட்சத்தில் ஒரு எழுத்தாளனாக எனக்கு அந்த கடமை இருக்குது. நான் ஒரு பெற்றோராகவும் இருக்கிறனால அதற்காக சந்துருக்கு என்னாச்சு அப்படிங்கிற அந்த புத்தகம் எழுதினேன். அதுக்கு கிடைச்ச வரவேற்பு என்னை துலக்கம்னு இன்னொரு நாவல் எழுத வச்சுச்சு. ஏன்னா அந்த 18 வயசில் ஒரு ஆட்டிசம் குழந்தை காணாமல் போச்சுன்னா அந்த பெற்றோர், அந்த குடும்பம் அனுபவிக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இந்த சமூகம் அவனை பார்ப்பது எப்படி பார்க்கும், ஒரு நான் வெர்பல் குழந்தை, பேச முடியாத ஒரு குழந்தை இந்த சமூகம் எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கிறத மையமாக வச்சு அது ஒரு கற்பனை கதையாக விகடன் பிரசுரத்தில் அது வந்துச்சு. அந்த நாவல் துலக்கம் முடிச்சு. இப்படியாக என்னுடைய எல்லா பாத்திரங்கள்லையும் 1-2 பாத்திரங்களை உள்ளே வைக்க ஆரம்பித்தேன். அது தொடர்ச்சியாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போது உங்களுடைய ஒவ்வொரு நாவலுக்கும் ஒரு நோக்கம் வச்சுருக்கீங்க. உங்களோட புகழ்பெற்ற நாவல் அப்படின்னா இந்த பால சாகித்ய புரஸ்கார் வாங்கின, அது வந்து புகழ்பெற்றங்கிறது நான் ஏன் சொல்கிறேன்னா, பிற மொழிகளுக்கும் போயிருக்கு. அது அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் கிடைக்கும்போது அது இயல்பாகவே பல மொழிகளுக்கு போகிறதும், முக்கியமாக சமூகத்தினுடைய பேசப்படாத பகுதிகளை பேசுகிறதும் இருக்குது. ஸோ அந்த மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அது எப்போ ஆரம்பமாச்சு? இல்லை, இது இந்த இந்த கேள்விக்கு பதில் என்பது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் சுருக்கமாக சொல்ல முயற்சி செய்கிறேன். நான் செய்தியாளனாக வேலை பார்த்து கொண்டிருந்த போது இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான நிறைய விக்டிம்கள், பாதிக்கப்பட்டவர்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவர்களுடைய வழி, எங்கள் உலகை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்னு செய்தியாளர்களுக்காக ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நான் செய்தியாளனாக அந்த மீட்டிங் போயிருந்தேன். அந்த மீட்டிங் போயிருந்தபோது அங்கே எல்லாருமே ஒரே மாதிரியான சம்பவங்கள் தான் சொன்னாங்க. ஆண்கள், பெண்கள் அத்தனை பேருமே ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அன்றைக்கி அது எனக்கு மனசில் பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஒரு செய்தியாளனாக ஒரு செய்தியாக நான் எழுதி கொடுத்துட்டு கடந்து வந்துட்டேன். ஆனால் 14, 16 அந்த ஆண்டு நினைவில் ஆண்டு விட்டுருவோம். ஒரு காலகட்டத்தில் ஆசிபான்னு ஒரு குழந்தை மீது இந்த பாலியல் வன்முறை தாக்குதல் நடைபெற்று அந்த குழந்தை கொல்லவும் படுது. அது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. எனக்கு அப்போ நான் செய்தியாளனாக சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்த அந்த மனிதர்கள் முகங்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு. அப்போ இதை நம் குழந்தைகள்கிட்ட பேசணும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த அத்தனை விக்டீம்களும் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, இந்த அபியூசர்ஸ் யாரெல்லாம் இந்த தப்புகள் செய்கிறானோ, இந்த குற்றவாளியாக இருக்கானோ, இவர்கள் அத்தனை பேரும் அந்த குழந்தையை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, இதை வெளியே சொன்னால் உனக்கு அசிங்கம், உன்னை வீட்டில் வச்சு அம்மா பூட்டிடுவாங்க, உன்னை வெளியே விட மாட்டாங்க, நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், நீ படிப்பு போயிடும், நீ வெளியே விளையாட விட மாட்டாங்க, இப்படியான வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லி அந்த குழந்தையை மிரட்டத்தான் செஞ்சுருக்கான். ஆனால் உண்மையிலே யோசிச்சு பார்த்தா அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தை தான் பாதிக்கப்பட்டோன்னு தெரியாமல் நான் தான் தப்பு செஞ்சுருக்கேங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சி அந்த குழந்தை மனசில் விதைக்கிறான். இது அத்தனை பேர் இந்த வார்த்தையை சொன்னாங்க. இது தான் எனக்கு இந்த ஆசிபாவின் சாவுக்கு பிறகு, ஒருவேளை ஆசிபா பிழைத்திருந்தால் அவளுக்கும் இதே வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கும்னு தோணுச்சு. அப்போ இது காலங்காலமாக இந்த விஷயம் நடந்துக்கிட்டே தானே இருக்குதுன்னு தோணுன போது இதை ஏன் நம்ம கதையாக மாற்றக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதை தான் கதையாக மாற்றணும். அதுலேயும் கூட ஒரு தயக்கம் எழுந்தது. இதை குழந்தைகிட்ட போய் பேச முடியுமா, நேரடியாக குழந்தைகள்கிட்ட சொன்னால் பெற்றோர் வாங்குவாங்களா, விற்பனையில் சந்தை மதிப்பில் இது போகுமா வைக்குமா அப்படின்னு நான் பிடிவாதமாக ஒரே வார்த்தை சொன்னேன், இது பேச வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் நேரடியாக அதை மட்டும் மையப்படுத்தி பேசாமல் அதை ஒரு மகிழ்ச்சியான கதையாக நம்ம அந்த கதையை எழுத பார்க்குறேன். அதற்குள்ளாக இந்த விஷயங்களை நம்ம உள்ளடக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படி எழுதுனது தான் அந்த மரப்பாச்சி சொன்ன ரகசியம்.
எதிர்பார்த்தது போலவே தமிழ் சமூகம் வந்து அதை கொண்டாடிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய நிறைவு. இன்றைக்கி இது தமிழில் போயிடுச்சு, தெலுங்கில் போயிடுச்சு, மலையாளத்தில் போயிடுச்சு, ஹிந்தியில் போயிடுச்சு. இப்போ போன வாரத்தில் வந்து சாகித்ய அகாடமிலேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, யூபி அரசாங்கம் ஆங்கிலத்தில் வந்த புத்தகத்தை யூபி மாநிலம் முழுக்க, உத்தரப்பிரதேசம் முழுக்க அத்தனை அரசு பள்ளிகளுக்கும் நூலகங்களுக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்துருக்கு. அப்போ அத்தனை லட்சம் குழந்தைகள்கிட்ட இது போய் சேருதுங்கிறது வந்து ஒரு படைப்பாளனா எனக்கு பெரிய நிறைவு. அந்த புத்தகத்தின் இன்னொரு விஷயம் சொல்லுவதாக இருந்தால், ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா எண் வாங்கி என்கிட்ட பேசுகிறாங்க. அந்த அம்மா பேசும்போது விரும்புகிறாங்க. சார், எனக்கு நான் படிக்கிற காலத்தில் எனக்கு இப்படிலாம் புக்கு வரல சார். எனக்கு இன்றைக்கி வயசு 60, உங்களுக்கு என்ன வயசுலாம் எனக்கு தெரில சார். நான் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுகிறது எனக்கு இன்னும் அப்படியே நெஞ்சு அடைக்குது. அவங்க சொல்கிறாங்க, இத்தனை வருஷம் நான் குற்ற உணர்ச்சியோடயே இருந்துட்டேன் சார். ஆனால் நான் வந்து பாதிக்கப்பட்டவன், நான் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறது உங்கள் புக்கு படித்தோன்னா தான் சார் மனசுக்கு நிம்மதி வந்துச்சு. எனக்கு பெரிய தைரியம் கொடுத்துச்சு சார். இதுபோல் எனக்கு அப்போயே வந்திருந்தா இத்தனை வருஷத்தை நான் இந்த வழியோடு கடந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய நிறைவை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் தமிழ் சமூகம் வந்து இங்கே வந்து நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் அப்படிங்கிற சொல்லைத்தான் பயன்படுத்திகிட்டே இருந்தாங்க. அதுக்கு தோழர் தேவநேயன், ஜெஸ்ஸி மாதிரி கள செயல்பாட்டாளர்கள்ட்ட பேசும்போது ஜெஸ்ஸி எனக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, தோழர் இன்றைக்கி அந்த சொல் மாறி இருக்குது. எப்படி ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளிகள்னு மாறி இருக்குமோ அதே போல் இது நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் அப்படிங்கிறதெல்லாம் மாறி குட் டச் பேட் டச் இல்லை, சேஃப் டச் அன்சேஃப் டச்னு சொல்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். பாதுகாப்பான தொடுதல் பாதுகாப்பற்ற தொடுதல்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களும் அதையே உங்கள் நூலில் குறிப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம அதை நூல்லையும் குறிப்பிட்டிருப்போம். ஆமாம். இப்போ புதுசாக நீங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிற பகடை நாவலை நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த நாவல் வந்து எந்த ஒரு சிறப்பு குழந்தையை பற்றியோ இல்லை அதை பற்றியோ ஜென்ரிக்கான விஷயங்களை பற்றியோ பேசலை. அது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தை பற்றி சொல்லுது. குழந்தைகள் கடத்தப்படுறாங்க, அல்லது கடத்தப்படுறோம்னே தெரியாமல் அவர்கள் ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சி வைக்கப்படுறாங்க. அதுக்கு நம்ம வேலைன்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம், இல்லை பொறுப்பு, குடும்பத்தோட பொறுப்பே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் தவறுங்கிறதே இன்னும் சமூகத்துக்கு புரியல. இப்போ அதை நோக்கமாக வந்து வச்சு இந்த நூலை எழுதுனீங்களா, இல்லை நான் எப்பவும் போல் ஒரு சமூக பிரச்சனையை நான் எழுத போகிறேன், அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு எழுதுனீங்களா? எனக்கு பெரிய திட்டமிடலாம் இல்லை, உண்மையை சொல்வதாக இருந்தால். ஒரு செய்தி எனக்கு கிடச்சிச்சு. ஜவ்வாது மலையிலிருந்து குழந்தை தொழிலாளராக கடத்தப்பட்ட குழந்தைகள் மீட்பு அப்படின்னு தந்தியில் வந்து அந்த குழந்தை கடத்தல்காரர்களுடைய ஃபோட்டோவோட ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை படிக்கும்போது எனக்கு இன்றைக்கும் குழந்தை தொழிலாளர்கள் கடத்தப்படுறாங்க, குழந்தை தொழிலாளர் ஒழிப்புன்னு நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம், அது நடக்கலை. ஏன்னா வண்ணதாசனுடைய நிலை கதையெல்லாம் படிக்கும்போது நமக்கு அது வேறு. நம்ம வீட்டில் பிள்ளையை பார்க்க வளர்க்குறது இருக்கு இல்லையா, அதை வச்சு அவர் ஒரு கதையில் இருப்பார். அது குழந்தை தொழிலாளர்னே தெரியாது நமக்கு, அது குழந்தை தொழிலாளரை பற்றியே பேசியிருக்காது அந்த கதை. அந்த குழந்தைய வந்து ரொம்ப பிரமாதமாக ஒரு தேர் பார்க்க முடியலன்னு ஏக்கத்தோடு முடிஞ்சு போகணும். அது ஒரு சைல்டு லேபருங்கிறது நம்ம மனசில் பதியவே பதியாது. நிறைய திரைப்படங்களில் வந்து இப்படியான சீன்கள்லாம் வைப்பாங்க. அதுபோல் நமக்கு வந்து இது குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறத தெரியாமே போகும். அதுபோல் நம்ம நிறைய இடத்த கடந்து போகிறோம்னு தோணும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உடனடியாக உண்மையிலேயே குழந்தை கடத்தல் நடக்குதா, இன்றைக்கும் இது மாதிரி நிகழுதா அப்படின்னு கொஞ்சம் அது சார்ந்து இயங்கக்கூடிய தோழர்கள்ட்ட பேசும்போது நிறைய பழங்குடியினர் மலைவாழ் இடங்கள்லேருந்து இந்த வேலைகள் நடக்குது. ஏன்னா அங்கே இருக்கவங்க வந்து ஒரே இடத்துல தங்குறது இல்லை, பிழைப்புக்காக வேறு மாவட்டங்களுக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த குழந்தைகளை அவங்க கூட்டிகிட்டு போக முடியறதில்ல. அப்போ வயசான தாத்தா பார்த்துட்டு விட்டுட்டு போகிறாங்க. இல்லாட்டி யாராவது ஒரு புரோக்கர் வந்து நான் உனக்கு வந்து நல்ல காசு தரேன், உன் பொண்ணோட கல்யாணத்துக்காகும், நாளைக்கு இது வீட்டுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி முன்பணத்தை ஒரு 10,000 ரூபாயை கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்ச உடனே அதைத்தான் கதையாக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ அந்த பேப்பரில் வந்த செய்தி, அப்போ எனக்கு களமாக அதே ஜவ்வாது மலையை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அங்கே ஜவ்வாது மலையில் ஏற்கனவே குழந்தை நேய ஆசிரியராக ஒருத்தர் இருக்கார், மகாலட்சுமின்னு ஒருத்தர். அப்போ அவரையே ஒரு பாத்திரமாக நம்ம வைக்கலாம் அப்படின்னு அவரை ஒரு பாத்திரமாக எடுத்துக்கிட்டு அவர் குழந்தைகளிடம் பரவக்கூடிய அன்பு, இந்த விஷயங்கள், இப்போ அவர் பள்ளியிலேருந்து ஒரு குழந்தை கடத்தப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த கதையை வளர்ப்பினு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கட்டும். 13 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு வாசிப்பு இன்பம் வேணும், அதில் இந்த கதைகள் இருக்கணும். அப்புறம் ஒரு ஆசிரியரும் ஒரு 4 மாணவர்களும் சேர்ந்து
தன்னோட சக மாணவரை தேடி போகிறது தான் கதை. இந்த கதைக்குள்ளே குழந்தை திருமணம் பற்றி பேசுகிறோம், குழந்தை கடத்தலை பற்றி பேசுகிறோம், அவங்களுடைய வாழ்க்கை முறையில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பேசுகிறோம். இது இப்படி அந்த கதை போகுது. அதனால் இது பெரிய முன்முடியோட திட்டமிட்டெல்லாம் ஆரம்பிக்கலை. ஒரு பத்திரிகை செய்தியின் அடிப்படையிலேருந்து இந்த கதை தொடங்கப்பட்டது. இப்போ இந்த புத்தகத்தை படிக்கிற ஒரு ஆசிரியர், அவருக்கு அவர் ஒரு சராசரி கிராமத்திலேயோ இல்லை சராசரியான ஒரு நகரத்திலேயோ இருக்கார். அவருக்கு பகடை என்ன விதமான இம்பேக்டை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கதாபாத்திரம், இதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் அந்த ஆசிரியர் போல் தானும் இருக்கணும்னு அவர் விரும்பினார்னா எனக்கு சந்தோஷம். எனக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி கிடைச்சா போதும். அதனால தான் இது ஆசிரியரும் குழந்தைகளுக்குமான நூல் நான் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கேன். இதில் இருக்கக்கூடிய அந்த பாத்திர படைப்பு, அந்த ஆசிரியரின் பாத்திர படைப்பு போல் தானும் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு ஆசிரியரும் நினைச்சால் எனக்கு அது மகிழ்ச்சி. ஒவ்வொரு குழந்தையும் ஐயோ என்னை போல இன்னொரு குழந்தை இவ்வளவு சிக்கல்களோடு இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத உணர்ந்தாலே நாளைக்கு அவங்க படித்து பெரியாளாகி வசதி வாய்ப்போடு இருக்கிற குழந்தைங்க நாளைக்கு ஒரு பெரிய உயர் பதவிக்கு வரும்போது இந்த சமூகத்தில் இது மாதிரி குழந்தைகள் இருந்திருப்பாங்களே, அவர்களுக்கு விடுதலைக்கு நம்ம தான் செய்யணுமே அந்த எண்ணம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ரெண்டு விதையும் அந்தவர்கள் மனதில் விழுந்தா போதுங்கிறது தான் என்னுடைய. சில புத்தகங்கள் கருத்து சொல்லணும் அப்படின்ற நோக்கத்துக்காக எழுதப்படும் போது அது விலகி போயிடுது. அது அவங்களுடைய நோக்கம் சரிதான், அது எழுத்தாளனுடைய நோக்கத்தை நம்ம சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முன் தயாரிப்பு இருக்கு, ஒரு நீண்ட உழைப்பு தேவைப்படுது. இங்கே அதுதான் சரவணன் இங்கே தேவையாக இருக்குது. என்னென்னா எழுத்து என்பது இயற்கை இல்லை, அது நாம் செய்கிறது தான். ஒரு படைப்பு அப்படிங்கிறதே இயற்கையானதெல்லாம் கிடையாது, நாம் அதை செய்கிறோம். அப்போ அதை செய்கிறப்ப அது செய்கிறோன்னு தெரியாமல் செய்யணுங்கிறது தான் பயிற்சி. அதான் ஒரு நிபுணத்துவம், அதான் ஒரு ஆசிரியத்துவம். அப்போ இவங்க நம்ம ஒரு கதைக்குள்ளே ஒரு 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 அறத்தை பேசுகிறோம் அப்படின்னா, நான் அறம் பேசுகிறேன் நீ கேளு அப்படிங்கிற டோன்லேருந்து இறங்கணும். தோலில் கை போட்டு கதையாக சொல்லணும். அப்போ அது இயல்பாக அது வரும். இங்கே இவங்க பலரும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் மேலேருந்து உனக்கு சொல்கிறேன், உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேங்கிற டோன் இருக்குது. அதனால அது ரொம்ப ப்ரீச்சாக, ரொம்ப அட்வைஸாக அந்த பளிச்சுன்னு அந்த கதை, பழங்கால கதைகள் பழசு அப்படி தான் இருந்துச்சு நிறைய. அது இன்றைக்கி நவீன சிறாரியத்தில் ஓரளவு மாறி இருக்குது. கதையின் ஊடாக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுது, அந்த வாழ்க்கை முறையை பேசுது. இல்லை பழைய கதை அதனால தான் இதனால் அறியப்படும் நீதி அதனிலும் கடைசியில் போட்டான். நவீன இலக்கியங்கள் அதெல்லாம் இல்லை. ஆனால் நீதி இல்லாமல் இருக்கான்னு கேட்டால் நீதி உள்ளே இருக்கும். அதை அந்த குழந்தைகள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியுமோ அப்படி எழுத தெரிஞ்ச நுட்பமானவர்கள் இன்றைக்கி எழுதிக்கிட்டு இருக்காங்க, எழுதுகிறோம். அதை நோக்கி குழந்தை அப்படி திரும்புது. அப்போ இந்த குழந்தைகளிடம் நாம் என்ன பேசுகிறோங்கிறத முதல்ல நமக்கு ஒரு தெளிவு வேணும். அது எப்படி பேசுகிறோங்கிறதுல நமக்கு ஒரு முதல்ல நம்பிக்கை. அதான் சொல்லல, அந்த துறை சார்ந்து நீ எதை வேணாலும் எழுது, ஆனால் அது துறை சார்ந்து நீ ஆத்ம சுத்தியாக நம்பு. அதை நீ நம்புனா தான் நீ பேசுகிற எழுத்து உனக்கு நியாயமாக உண்மையாக அது வரும். அதை நீ அப்போ தான் அழகாக செய்ய முடியும். இல்லை இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு எழுதிட்டு நாளைக்கே அச்சாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு எடிட்டர்ஸ்ட்டை கொடுத்து உட்காந்து டிஸ்கஷன் நடக்கிறது இல்லை. எடிட்டர்ஸ் சொன்னாலும் எனக்கே கூட அந்த அனுபவம் இருந்தது. சில பேர் என்கிட்ட கதை அனுப்புவாங்க, நான் சில கருத்துக்களை சொல்லுவேன், அதோட போயிடுவாங்க. 3 மாதம் கழிச்சு அந்த புக் அப்படியே வந்திருக்கும். நம்ம சொன்ன எந்த கருத்தும் உள்வாங்கப்பட்டிருக்கவே பட்டிருக்காது. அப்போ எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க, இன்னும் கோவம் தான் வந்துச்சு. அதோட நான் அடுத்தவங்களுக்குலாம் கருத்து சொல்கிறத நிப்பாட்டிட்டேன். இல்லை, அது கருத்து நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டியதில்லை. பட் நீங்கள் ஒரு புத்தகத்தை ஒரு 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 கட்டத்தில் எழுதி நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறோம். அந்த கட்டத்தை அடையணும்னு நான் ஒரு வாசகனாக நினைக்கிறேன். இது ஒரு இடத்துல இருக்குது. அதுக்கு இப்போது எனக்கு இன்றைக்கி ஒரு கதை தோணுது அப்படின்னா இன்றைக்கே நான் எழுத முடியும். நாளைக்கே கூட ஏதோ ஒரு விதத்தில் அதை நான் பப்ளிஷ் பண்ணலாம், ஆன்லைன்லேயே கூட பப்ளிஷ் பண்ணலாம். ஆனால் இப்போது அதுக்கான முன் தயாரிப்பு காலம்னு ஒன்று இருக்குது. கதைங்கிறது ஒரு புள்ளி தான். அந்த புள்ளி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் முன் தயாரிப்பு பண்ணணும். அந்த முன் தயாரிப்புக்கு அப்புறம் மொழியை சரி பண்ணணும், தகவல்களை சரி பண்ணணும். அப்புறமா அதை அந்த ஆடியன்ஸ், இப்போ நீங்கள் குழந்தைகளுக்குன்னா அந்த குழந்தைகளுக்கான மொழி, அதுக்கான அந்த வார்த்தைகள் சொற்கள் வரைக்கும் தான் நீங்கள் பேச முடியும். அந்த வார்த்தைகள் சொற்களுக்கு பக்கத்தில் இருக்க சொற்களை நீங்கள் அறிமுகம் பண்ணலாம், ரொம்ப தூரத்தில் இருக்க சொற்களை பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம பேசி பண்ணி கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட குறைந்தபட்சம்
எவ்வளோ வேகமாக எழுதக்கூடிய நபர்களுக்கும் 6 மாதமாவது ஆகும் ஒரு நாவலை எழுதி முடிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம கொடுக்குறவங்க வாசித்து திருப்பி சொல்லும்போது அவங்க டைம் எடுத்துப்பாங்க. நம்ம மறுபடியும் அதை கன்வின்ஸ் ஆனோம்னா கூட அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதில் இருக்கிற வரலாற்று தகவல்களோ இல்லை தகவல்களோ அதை மாற்ற முடியாது நம்மளால். இப்போ இவ்வளோ வேலை இருக்குது அதுக்குள்ளே. இப்போ இன்றைக்கி எழுதுகிறேன் நாளைக்கு பப்ளிஷ் பண்ணுறேங்கிறது வந்து இனிமே சரியாக இருக்காது. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கிட்டத்தட்ட வந்து செல்ஃபோன் வந்து அறிமுகமாயிருக்கு. நகரத்து குழந்தைகளுக்கு இன்றைக்கி செய்யறிவுங்கிறது ரொம்ப பக்கத்தில், அவங்க கைக்கு பக்கத்தில் இருக்குது. அவங்களால உங்களுடைய தகவல்களை ஒரு ஒரு 10 நொடியில் கண்டுபிடிச்சு தவறுன்னு முடிவு பண்ண முடியும். ஒருவேளை உங்களுடைய நூலில் ஒரு தகவல் தவறாக இருந்துச்சுன்னா இப்படி தான் இந்த புத்தகமே இருக்க போகுதுன்னு முடிவெடுப்பாங்க. குழந்தைகளுக்கு அனுபவத்தின்படி தான் வரப்போகுது. அதனால் எழுத்தாளனா நமக்கு சில பொறுப்புகள் இருக்குது, கடமைகள் இருக்குது, அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டியிருக்கு. அதுக்காக நான் வந்து அந்த கேள்வியை கேட்டேன். இப்போது இந்த புத்தகமே கூட கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்து அப்புறம் தான் வந்திருக்கு அச்சுக்கு. ஆமாம். இப்போ இந்த 6 ஆண்டுகளில் நிறைய தகவல்கள் மாறி இருக்கும். சூழல் மாறி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கதையும் நம்ம மாற வேண்டியது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்நெட்டு செல்ஃபோன் எல்லாம் அதில் வர்ற மாதிரியெல்லாம் உங்களால் பண்ணியிருக்க முடியாது. நிச்சயமாக அவ்வளோ தொலைவில் ஒருத்தவங்க இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, ட்ரூ காலர்லாம் இல்லை. இன்டர்நெட் வேணும். அதுக்கு பின்னாடி கதை எழுதும்போது ட்ரூ காலர்லாம் சேர்த்து எழுத வேண்டியது அப்படி வந்தது இல்லை. அதுக்கெல்லாம் நம்ம உழைக்க வேண்டியது இருக்குது. அப்போ தொழில்நுட்பத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஒரு எழுத்தாளனா இன்றைக்கி நம்ம வந்து தந்தி அடித்தாங்கன்னு எழுதுனா தந்திங்கிற ஒரு விஷயமே இன்றைக்கி இல்லை. ஒருவேளை நீங்கள் 60களை பற்றியோ 80களை பற்றியோ எழுதுனா தந்தியை பற்றி எழுதலாம். இன்றைக்கி தந்தி அதுதான் இங்கே விஷயம். அதுதான் சிறார் இலக்கியத்தில் மாற்றம் வேணும்னு பேசுகிறது நோக்கமே. இன்றைக்கும் சிறார் எழுதக்கூடிய பலரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எழுதுகிறாங்க. என் காலத்திலே சல்லி காசுங்கிறது நின்று போச்சு. 50 வயசு தானே எனக்கே சல்லி காசு தெரியாது. ஆனால் எழுதுறவன் இன்னும் சல்லி காசுன்னு எழுதுறான். அப்போ பிள்ளைகளுக்கு சல்லி காசுன்னா என்னென்னு தெரியாதுல்ல, ஒரு பேர் சொல்லாதான் இருக்குது. அப்படி ஒரு காசு இங்கே இருந்துச்சு அப்படிங்கிறதா. புதுக்கோட்டை ராஜா வெளியிட்ட ஒரு காசு. அப்போ அதை பற்றியான வரலாறுலாம் யார் பேசுறது? அப்போ எதுக்கு அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கோம்? அதை விட்டுட்டு வேற வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் இல்லையா? இப்படி வழக்குறிஞ்ச விஷயங்களையும் இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம குழந்தைகள்கிட்ட. அதை விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. இன்னொன்று, இப்போ இதில் கடைசியாக வந்து இந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களோட பார்வையிலிருந்து ஒரே ஒரு விஷயந்தான். கடல் என்னவென்று கடல் தான் நமக்கு காட்ட முடியும், புலி என்னவென்று புலி தான் நமக்கு காட்ட முடியும். ஆமாம். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத நம்ம வந்து போய் பார்க்கணும். சரியா? அது நகர குழந்தையாக இருக்குதுன்னா அது கிராமத்துக்கு போய் பார்க்கணும். கிராமத்து குழந்தையாக இருந்தால் இங்கே நகரத்தில் வந்து தான் பார்க்க முடியும். அதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இந்த நூல்கள் வழியாக அதை நம்ம பார்த்துட முடியுது, குழந்தைகள் பார்த்துட முடியுது. அவ்விதத்தில் இந்த புத்தகம் வந்து மிக முக்கியமான ஒரு புத்தகம். சமூக பிரச்சனையை மட்டும் பேசாமல் சூழலியல் எல்லாத்த பற்றியுமே அது வந்து ஒரு அறிமுகத்தை கொடுத்துருது. அதை எழுதியதற்காகவும் இதுக்கு இவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த எழுத்தாளர்கள், சக எழுத்தாளர்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி அதை பற்றிய ஒரு விரிவான அறிமுகத்தை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. பாரதி டிவி நேயர்கள் சார்பாக அடுத்தடுத்த புத்தகங்களை எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்புக்கு நன்றி, உரையாடினதுக்கு நன்றி. நிறைய விஷயங்கள் பேசணும். அது வியூவர்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.